வணக்கம். இன்னைக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோடைய வீக்லி ஃபோர்காஸ்ட் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்பதான் நாங்கள் வீடியோஸ் போட்டோடனே நோட்டிஃபிகேஷன் வரும். எங்கள்கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நியூஸஸ் பார்க்கலாம். மார்க்கெட்டோடைய நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வீக் நமக்கு வந்து 3 முக்கியமான நியூஸஸ் இருக்குது. என்னென்ன நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, நம்ம வந்து புதன்கிழமை இருக்கக்கூடிய பிசிஇ அண்ட் ஜிடிபி. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வியாழக்கிழமை நமக்கு வர அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் அண்ட் தென் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா ஃபெட் சேர்மேனுடைய ஸ்பீச். இந்த 3 தான் நமக்கு வந்து முக்கியமான டேட்டாஸாக நம்ம பார்க்கணும். கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் பெரிய லெவலில் இம்பேக்ட் கொடுக்காது. வர செப்டம்பர் 16 அன்னைக்கு நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு. ஸோ இப்போ வரக்கூடிய டேட்டாஸ் எல்லாம் வந்து இந்த ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இம்பேக்ட் பண்ணுற டேட்டாவாக மட்டும்தான் அமைய போகுது. ஃபெட் சேர்மனுடைய ஸ்பீச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். ஸோ அதனால இந்த டேட்டாஸ் புதன் வியாழன் வெள்ளி கண்டினியூவாக 3 டேஸ்மே யூஎஸ்க்கு ஒரு பிக் டேட்டாவாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் டாலர் இண்டெக்ஸ் பார்த்தலாம். ஸோ டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்த்தது ப்ரைஸ் வந்து இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரைட். இங்கே என்னன்னா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் மட்டும் இந்த நெக் பாயிண்ட்டுக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கணும். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு டபுள் டாப் மார்க்கெட் கொடுத்துருக்கு. ஸோ ஒரு நெக் பாயிண்ட்டை வந்து மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணியோ இல்லை அதுக்கு மேலே போயிட்டோ கீழே இறங்கணும். பட் ப்ரைஸ் வந்து டைரக்டாக இறங்கிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து ஒரு ட்ராப் அப்படிங்கிறது கொடுக்கும். கொஞ்சம் மேலே போனாலும் ப்ரைஸ் ஒரு ட்ராப் கொடுத்துட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த மல்டிப்புள் சப்போர்ட் லேயர் இங்கே வந்துட்டு இங்கேருந்து மார்க்கெட் ஒரு புஷ் கொடுக்கும். அதுதான் திருப்பி அதுக்கப்புறம் மார்க்கெட் ட்ராப் வரும். ஸோ இது வந்து நடக்கிறதுக்கு லேட் ஆகும். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன நடக்கும் இந்த வீக் அப்படின்னா டாலர் இண்டெக்ஸ் இறங்கிட்டு சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணும், அல்லது சப்போர்ட் எடுத்து மேலே போய் நின்னா இந்த வரக்கூடிய வாரம் இல்லாமல் அதுக்கு அடுத்த வாரம் இருக்கக்கூடிய நான் ஃபார்ம் பேரோல்ல டாலர் இண்டெக்ஸ் இறங்கிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு லாங் ப்ரிடிக்ஷனில் நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா இது வந்து நமக்கு ஒரு பெர்ஃபெக்டான ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஓகே, இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இது சப்போர்ட் லெவல். இப்போ ரெசிஸ்டன்ஸ்லேருந்து சப்போர்ட்டுக்கு போகும். இப்போ மார்க்கெட் வந்து ஒன் மோர் ட்ராப் கொடுத்துட்டு இங்கே இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவல்ஸில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து ஒரு ஹைக் கொடுத்துட்டு திருப்பி ட்ராப் ஆகிற மார்க்கெட் உங்களுக்கு இங்கே வரும். ஓகே, ஸோ இந்த ரேஞ்சை மார்க்கெட் இன்னும் கண்டினியூ பண்ணுது. இதை உடைச்சாலும் இந்த சப்போர்ட் உடைச்சி 94 வரைக்கும் போனாலும் திருப்பி அதுக்கப்புறம் ஒரு ரேலி மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஏபிசி கரெக்ஷன் தான். ஏ பி சி முடிஞ்சிருச்சு. இப்போ ஏ பி அண்ட் சி அப்படின்ட்டு மார்க்கெட் நடக்கலாம், அல்லது தேர்ட் வேவாக கூட நடக்கலாம். அதனால அப்கமிங் வீக்கில் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் கீழே வந்தால் எனி புல்லிஷ் ஸ்ட்ரக்சர் மார்க்கெட் கொஞ்சம் புல்லிஷ் பயாஸ்க்கு போகிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈரோ யூஎஸ்டி. ஸோ ஈரோ யூஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் வந்து இந்த பர்டிகுலர் சேனலை இப்போ மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிட்டான். பிரேக் பண்ணிட்டு இப்போ மார்க்கெட் வந்து மல்டி ரெசிஸ்டன்ஸ் லெவலில் மார்க்கெட் நிற்குது. 2 நாளாக மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பர் ஷேடோ கேண்டில் கொடுத்துருக்கு. ஸோ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கொஞ்சம் கீழே வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போயிடும். ஓகே, ஸோ இங்கே போனதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் ஃபால் அப்படிங்கிறது நடக்கும். இந்த மேலே போகிறது கொஞ்சம் அக்ரெசிவாகவும் நடக்கலாம், அல்லது ஒரு ஈக்குவல் இதை உடச்சி ரிஜெக்ஷன் பண்ணியும் மார்க்கெட் இறக்கும். ஸோ யூஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் வந்து இப்போ ஒரு ஷார்ட் ஃபால் அப்படிங்கிறது கொடுக்கும். பட் இது லாங்காக நடக்கணும். இந்த செல் வந்து ரொம்ப கீழே வரைக்கும் மார்க்கெட் ப்ரைஸ் வருமா அப்படின்னா அதுக்கு 4 ஹவரில் தான் நம்ம போய் பார்க்கணும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த 2 டோஜி கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷன் மார்க்கெட் கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ ப்ரைஸ் கீழே வந்து இந்த ட்ரெண்ட் லைன் அப்பர் ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு இருக்கிற இந்த மல்டி ட்ரெண்ட் லைனை வந்து டெஸ்ட் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணி திருப்பி இதை உடைக்கணும். உடைச்சாதான் நம்ம ஃபால் எதிர்பார்க்க முடியும். இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா
ப்ரைஸ் கீழே வந்துட்டு இந்த ஈக்குவல் டாப்ஸை எடுத்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே வரும். இது வந்து ஒரு எக்ஸ்பான்ஷன் மோடுக்கு மார்க்கெட் போகிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து பார்க்க வேண்டியது ப்ரைஸ் வந்து கீழே வரும், அது ரீட்ரேஸ் எடுத்து திருப்பி பிரேக் ஆகுதான்னு பார்க்கணும் இந்த லைனை. இல்லை இதை பிரேக் பண்ணலை, ப்ரைஸ் வந்து இப்படி கீழே வந்துட்டு இதெல்லாம் பிரேக் பண்ணலை அப்படின்னா ப்ரைஸ் என்ன நடக்கும் அப்படின்னா இங்கே வந்து அப்படி மேலே போயிடுவோம், அதுக்கப்புறம் ஃபால் நடக்கும். அந்த ஃபால் தான் நம்ம எடுக்கணும், கம்ப்ளீட் மார்க்கெட் கம்ப்ளீட் நடக்கும். நெக்ஸ்ட் பவுண்ட் யூஎஸ்டி. ஸோ பவுண்ட் யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் டே ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் திருப்பி அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தான் மார்க்கெட் வந்து நிற்கிது. மேலே போகலாம், இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ ப்ரைஸ் கொஞ்சம் கீழே வந்து ஒரு புஷ் கொடுத்துட்டு மார்க்கெட் ஃபால் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ ஒன் மோர் ஹைக் மார்க்கெட் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் தான் நிறையா தெரியுது. ஓகேங்களா? ஸோ கீழே வந்து மார்க்கெட் வந்து எதுவும் பிரேக்கட் கிடைக்கல, சப்போர்ட் கிடைக்குது அப்படின்னா இங்கேருந்து நீங்கள் ஒரு பை எடுங்க. மேலே போய் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இந்த வீக் நடக்காது, நெக்ஸ்ட் வீக் தான், கம்மிங் வீக் இல்லை, அதுக்கு அடுத்த வாரம் தான் ஏதாவது சம்திங் நடக்கும். அப்போ நம்ம அதை பார்த்துக்கலாம். இப்போ ஆஸ்திரேலியா யூஎஸ்டி. ஆஸ்திரேலியா யூஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் இட்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டராக வச்சுக்கோங்க, கியூஎம் லெவலாக வச்சுக்கோங்க, வாட் எவர் இட் இஸ். இங்கே ப்ரைஸ் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா மேலே போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்துட்டு இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே போக கொஞ்சம் தூரம் மார்க்கெட் ட்ராவல் பண்ணிட்டு பெரிய ட்ரெண்டிங் ஃபேஸ் இல்லாமல் திருப்பி கீழே இங்கே இருக்கிற மல்டிபிள் சப்போர்ட்ஸை வந்து மார்க்கெட் ஹோல்ட் ஆகி நிற்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல ப்ரைஸ் என்ன பண்ணுது அப்படின்னா திருப்பி இந்த மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு மார்க்கெட் வந்திருக்கு. ஸோ மண்டே மார்க்கெட்டில் கொஞ்சம் ஹையர் போனாலும் ப்ரைஸ் வந்து ஃபால் ஆகிறதுக்கான சினாரியோ வந்து கிரியேட் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஈரோ யூஎஸ்டிலையோ பவுண்ட் யூஎஸ்டிலையோ நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் தெரியுது, பட் ஆஸ்திரேலியா யூஎஸ்டியில் எதுவுமே இல்லை. ஸோ இது கிரியேட் ஆனாதான் எடுக்கணும். அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா பை செட்டப் கிடைச்சா எடுத்துக்கங்க, பட் ஷார்ட் பையிங் எடுங்க. ஏன்னா இந்த இடம் ஃபுல்லாக இட்ஸ் எ ரெசிஸ்டன்ஸ் லெவல். அதே மாதிரி தான் நியூசிலாந்து யூஎஸ்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் அவனும் இந்த டாப்புக்கு போகணும். ஸோ ஒரு வீக் எடுத்தோம் அப்படின்னம்னா ப்ரைஸ் வந்து இந்த மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு மார்க்கெட் போகணும். டேல பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரீவியஸ்லேருந்து இந்த இடம் இந்த டாப்பை போய் மார்க்கெட் டெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கு. இப்போ திருப்பி இங்கேருந்து ப்ரைஸ் கீழே வந்தது. இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் ஹையர் போகும். ஓகே, அதுக்கு ப்ரைஸ் கீழே வந்து ஒரு ஹையர் போனால் திருப்பி ஃபால் நடக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த வீக் பொறுத்த வரைக்கும் நமக்கு அப்சைட் ரேலி நடக்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ஃபால் கிடைச்சா எனி பை செட்டப் ஈரோ யூஎஸ்டி, பவுண்ட் யூஎஸ்டி, ஆஸ்திரேலியா யூஎஸ்டி அண்ட் நியூசிலாந்து யூஎஸ்டியில் எடுக்கலாம். நெக்ஸ்ட் யூஎஸ்டி கேட். ஸோ யூஎஸ்டி கேட்ல வந்து என்ன அப்படின்னா ப்ரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கிட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்து அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இந்த மல்டிபிள் சப்போர்ட் லெவலுக்கு வரும். ஸோ ஆஸ்திரேலியா யூஎஸ்டியில் எப்படி நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கலையோ அதே மாதிரி யூஎஸ்டி கேட்லேயும் எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸும் இல்லை. அது வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளோ அப்படி கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் கிரியேட் ஆகும். மண்டே மார்க்கெட் ஆர் டியூஸ்டே மார்க்கெட்டில் வெயிட் பண்ணி பாருங்கள், ஏதாவது வாய்ப்பு கிடைச்சாதான் நம்ம எடுக்கணும். இங்கே நம்ம ஏதாவது யூஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ப்ரைஸ் என்ன பண்ணணும்னா இப்படி இங்கே வந்து இப்படி கீழே வந்துட்டு போய் இந்த ரெசிஸ்டன்ஸை மீட் பண்ணுறதுக்கு மார்க்கெட் நடக்கும். ஸோ அதனால இன்னொரு ஃபால் வந்ததுக்கப்புறம் யூஎஸ்டி கேரில் பை செட்டப் கிடைக்குதா அப்படிங்கிறத பார்க்கலாம். யூஎஸ்டி ஜப்பான் பொறுத்த வரைக்கும் அது பெருசாக ஃபால் ஆகாது. ஃபாலே ஆனாலும் ப்ரைஸ் வந்து இந்த பாட்டமாக பிரேக் பண்ணாது. ஓகே, ஸோ 152 லெவல்ஸை பெருசாக பிரேக் பண்ணாது. ப்ரைஸ் வந்து இங்கே கன்சால்டேட் நடக்குது. எனக்கு தெரிஞ்சு ப்ரைஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கீழே வந்து சப்போர்ட் கிடைச்சா திருப்பி மார்க்கெட் புஷ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி தான் அதிகமாக இருக்கும். செல் செட்டப் அப்படிங்கிறத யோசிச்சு எடுங்க. பை செட்டப் கிடைச்சிச்சுன்னா கொஞ்சம் ஸ்டாப் யூஸ் பண்ணி பை ட்ரை பண்ணுங்க. செல்லை விட பை சைட் ஃபோக்கஸ் பண்ணுறது நல்லா இருக்கும். யூஎஸ்டி செஃப். ஸோ யூஎஸ்டி செஃப் பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸை என்ன பண்ணுன்னா இங்கே வந்து கம்ப்ளீட் பண்ணும். இந்த சப்போர்ட் லெவலை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி மார்க்கெட் ஹையர் போக வாய்ப்புகள் இருக்கும். பட் ஹையர் தான் போய் இந்த டாப்பை பிரேக் பண்ணுமா அப்படின்னா 0.82 பிரேக் பண்ணுமா அப்படின்னா அங்கே போகிற அளவு சான்சஸும் கம்மி தான். என்ன ஆகும் அப்படின்னா ப்ரைஸ் கீழே வந்துட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்கும். ஸோ இதை போய் மீட் பண்ணிட்டு திருப்பி மார்க்கெட் கீழே ஃபால் ஆகும், அல்லது இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் நடந்துட்டு இருக்கும். இந்த ஹையை பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ கீழே நடக்கலாமா அப்படின்னா மேலே ஏறினதுக்கு அப்புறம்
ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வரும்போது இந்த செல்லை நம்ம பிக் பண்ணலாம். இந்த செல்லை ட்ரையல் பண்ண ட்ரை பண்ணுங்க. அது வந்து ஏதாவது முக்கியமான சப்போர்ட் அல்லது ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணா அதுக்கப்புறம் அந்த செல்லை கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் டே ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து புல்லிஷ் ஆயிடுச்சு. நம்ம எதிர்பார்த்துருந்தா 4420 லெவல்ஸை மார்க்கெட் ரீச் பண்ணிச்சு. 450 to 70 அந்த லெவலை தாண்டக்கூடாது. 500 to 550 மார்க்கெட் பிரேக் பண்ணுது, 600 லெவல் போச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபுல் ஆஃப் பை செட்டப்க்கு மார்க்கெட் டேர்ன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இது வந்து லைஃப் டைம் ஹையை பிரேக் பண்ணிடுமா? அடுத்த கேள்வி வந்து எல்லாரும் இது லைஃப் டைம் ஹை பிரேக் ஆகும் அப்படிம்பாங்க. எனக்கு வந்து அதில் பெரிய உடன்பாடு கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். காரணம் என்ன அப்படின்னா ப்ரைஸ் வந்து கரெக்ட் ஆகும். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் ஹையும் கீழே வந்து 3700 ஆர் 650 லெவல் வரைக்கும் மார்க்கெட் வந்து அப்ஸ் போகும், டவுன்ஸ் போகும், அப்ஸ் போகும், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த பாட்டம்ல நம்ம இருக்கும்போது எல்லாரும் கேட்ட கேள்வி 3600 போயிடுமா அப்படின்னு தான் கேள்வி கேட்டாங்க. இல்லை, இந்த மார்க்கெட் 4420க்கு மினிமம் போய் டச் பண்ணணும். இல்லை, இதை லைஃப் டைம் ஹையை பிரேக் பண்ணி மேலே போகணும்னா 4900 பிரேக் பண்ணால் இது ஃபுல் ஆஃப் இன்வாலிடேஷன் லெவலாக மாறும். ஸோ இதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம பிலீவ் பண்ணலாம் மார்க்கெட் வந்து வரக்கூடிய கரெக்ஷனில் திருப்பி இந்த லைஃப் டைம் ஹையை போய் மீட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் நிறையா இருக்கும். இப்போ 4900 பிரேக் பண்ணுமா அப்படின்னாவே இது வந்து கேள்விக்குறி தான். ஓகே, ஸோ இப்போ மார்க்கெட் தேடிட்டு இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் எங்கே கிடைச்சாலும் ஒரு ஃபால் அப்படிங்கிறது வரும். இது இந்த பாட்டம் உடைக்குமா? இது அடுத்த கதை. முதல்ல இங்கே நமக்கு ஒரு கரெக்ஷன் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் தான் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு 4 hour சார்ட் போய் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா எனக்கு நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம், கால் பண்ணலாம், நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புவேன். ஸோ நம்ம எதிர்பார்த்திருந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா முதல்ல வந்து இந்த கான்ட்ராக்டிங்கில் இருந்தது. கான்ட்ராக்டிங்லேருந்து இது பிரேக் அவுட் பாயிண்ட்டாக எக்ஸ்பேண்டிங் எதிர்பார்த்தோம். எக்ஸ்பேண்டிங் வந்து இது வந்து இப்படியே போகாதுங்க. இவ்வளோ தூரம் போகிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தாங்க. ஓகே, அதுக்குள்ள ஒரு சப்பா நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல பாருங்க, இப்போ நான் வரைகிற இந்த சேனலை இப்போ ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ ஓவராலாக நம்ம இதை கன்சிடர் பண்ணி பார்த்தோம்னா இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து இப்போ நிற்குது. இது கொஞ்சம் அஷ்யூம் லைன் தான். ஸோ தட் வந்து அக்யூரேட்டாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் கொஞ்சம் ஹையர் போயிட்டும் ப்ரைஸ் வந்து ஃபால் ஆகலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் கிட்ட நிற்கிறோம். ஆனால் இன்னும் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கல. ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் தான் செல் பண்ணணும். அது வரைக்கும் குட்டி குட்டி பைஸ் கிடைக்கிறத நம்ம வந்து டார்கெட் பண்ணணும். ஸோ இந்த ஃபோர்ஸ் மார்க்கெட் கொடுக்குது அப்படின்னா இது ஃபுல்லாகவே நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா இது வந்து ஃபர்ஸ்ட் வேவ், இது வந்து செகண்ட் வேவ், இப்போ நடந்துட்டு இருக்கிறது தேர்ட் வேவ். இந்த தேர்ட் வேவ்க்குள்ள இது 1, இது 2, இது 3, இது 4 அண்ட் திஸ் இஸ் 5. இது கண்டிப்பாக போய் எண்ட் ஆனதுக்கப்புறம் இங்கேருந்து நமக்கு ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறது நடக்கும். கண்டிப்பாக அது 4200 பிரேக் பண்ணவே கூடாது. பிஃபோர் தட் 4250 கிட்ட மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மேலே போகும். நமக்கு எந்த இடத்துல ப்ரைஸ் வந்து சரியா கொடுக்கல அப்படின்னா இந்த இடம் நம்ம இங்கே எதிர்பார்த்ததே இந்த இடத்துல ப்ரைஸ் ஒரு கரெக்ட் ஆகிட்டு எப்போ வேணாலும் மார்க்கெட் அப்சைட் மூவ் ஆகும் அப்படின்னு தான் எதிர்பார்த்துருந்தோம். பட் இந்த கரெக்ஷனை மார்க்கெட் கொடுக்கல, சரியா கொடுக்கல. ஏன்னா நம்ம வந்து ஒரு சார்ட் போட்டிருந்தோம். ஸோ அதை எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு தெரியல. இந்த மேஜர் லெவல் 4300 பிரேக் பண்ணணும். அப்போதான் இந்த கரெக்ஷன் வந்து நல்லா கீழே வந்துட்டு ப்ரைஸ் மேலே போகும். ஸோ இந்த மேஜர் சப்போர்ட் லெவலை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணவே இல்லை. ப்ரைஸ் வந்து கிட்ட வந்து 310 அந்த லெவல் வரைக்கும் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு மேலே போயிட்டு இப்போ ப்ரைஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இது 1, இது 2, இப்போ நடந்துட்டு இருக்கிறது 3, இப்போ ஒரு கரெக்ஷன் 4, ஒன் மோர் ஹை 5 அண்ட் தென் ஃபால் கண்டிப்பாக வரும். ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு புல்லிஷ் பயாஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ பை செட்டப் தான் மார்க்கெட்டில் அடுத்தது. பெரிய லெவலில் பெரிய டார்கெட்ஸ்க்கு எடுக்கணும். பட் இந்த ஓவராலாக மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேலி கொடுத்துருக்கு. எப்பயுமே ப்ரைஸ் என்ன பண்ணுது, இங்கேருந்து மேலே போனால் ஒரு சின்ன கரெக்ஷன் வரும், திருப்பி மேலே போகும், கரெக்ஷன் வரும், ஃபால் ஆனால் கரெக்ஷன் வரும், ட்ராப் ஆகும், திருப்பி கரெக்ஷன் வரும், ட்ராப் ஆகும். அதே மாதிரி இங்கே வந்து ஒரு ரேலி எடுக்குது,
கரெக்ட் ஆகுது, ரேலி எடுக்குது, கரெக்ட் ஆகுது, ரேலி எடுக்குது. இனி கரெக்ட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் கிரியேட் ஆகும். ஸோ இப்போ நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இங்கேருந்து ஒரு ஃபால் வருமா அது தெரிலனாலுமே கரெக்ஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக போகிறது. இது எப்படி இதை நம்ம க்ளூ பார்க்கலாம்? இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த சார்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா இமேஜஸும் நான் வந்து கொஞ்சம் மறைச்சிட்டு காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்க, ஒரு ஸ்ட்ராங் புஷ்க்கு அப்புறம் மார்க்கெட் ஒரு கன்சால்டேட் புஷ், கன்சால்டேட் புஷ், கன்சால்டேட் புஷ், ஸ்லோ டவுன் ஆகுது. இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஒரு லாங் புஷ்க்கு அப்புறம் கன்சால்டேட் புஷ், இப்போ அடுத்தது கன்சால்டேட் புஷ், அடுத்தது மார்க்கெட் ஃபால் அப்படிங்கிறது நடக்கலாம். அல்லது இந்த மாதிரி ரேஞ்ச் போடுமா அப்படின்னா இந்த முறை ரேஞ்ச் போடாது. இந்த மாதிரி இதுதான் ரேஞ்ச் ஆல்ரெடி போட்டாச்சு. இந்த இடத்துல 1 and 2 இந்த இடத்துல ரேஞ்ச் போட்டாச்சு. அதனால இங்கே பெருசாக ரேஞ்ச் போகாது. நல்லாவே மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் உண்டு. என்னதான் நாங்கள் சொன்னாலுமே ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸ்டாப் இல்லாமல் ட்ரேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சில நேரங்களில் மார்க்கெட் மேனிப்புலேஷன் ஆர் மார்க்கெட்டை வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டே கொடுக்காம மார்க்கெட்டை மேலே தூக்குறது, இந்த மாதிரி சினாரியோஸ் நடக்கும்போது நம்ம கேபிட்டல் மாற்றுறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். அதனால் எப்பயுமே ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ஒரு ட்ரேட் அப்படிங்கிறத எடுக்காதீங்க. நாங்கள் இப்போ கொடுக்குற கண்டென்ட்டில் கரெக்டாக இருக்கலாம், சிலது தவறாக கூட இருக்கலாம். ஸோ தட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஓன் ட்ரேடை நீங்கள் எடுக்க ட்ரை பண்ணணும். இதை வந்து உங்கள் ட்ரேட் கூட இப்போ நாங்கள் கொடுக்குற கண்டென்ட்டை உங்கள் ட்ரேட் கூட நீங்கள் ஆட் பண்ணி தான் ட்ரேட் பண்ணணும். எங்ககிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணலாம், எங்கள் கூட நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ தட் உங்கள் டவுட்ஸ்க்கு நாங்கள் அப்பப்போ எங்களுடைய கிளாரிட்டிஸும் கொடுக்க ட்ரை பண்ணுவோம். நெக்ஸ்ட் சில்வர். சில்வர் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு வீக் போயிடலாம். ஸோ வீக் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ரேலியில் இருக்குது. பட் மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளை ஜோன் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ இன்னும் ஒரு 1 more புஷ் சில்வர் கொடுத்தா 70-72 லெவல்ஸ் போச்சு அப்படின்னா கீழே புஷ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். இதை உடைப்பானா அப்படின்னா சான்ஸ் கம்மி. பட் இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ரேஞ்ச் கிரியேட் பண்ணுறதுக்கு மார்க்கெட் வந்து ட்ரை பண்ணும். ஓகே, ஸோ சில்வரை பொறுத்த வரைக்கும் 1 more புஷ் கொடுக்கறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. ஓகே, இந்த சப்ளை ஏரியாக்குள்ள மார்க்கெட் போகிறதுக்காக 1 more புஷ் கொடுக்கும். எபோவ் $72 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் உண்டு. அதுக்கப்புறம் மார்க்கெட் ட்ராப் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வேவோடைய ஸ்ட்ரக்சர். இங்கே ஒரு கரெக்ஷன் வந்துட்டு திருப்பி புஷ் பண்ணலாம், அல்லது இந்த ரெசிஸ்டன்ஸ்குள்ளேயே மார்க்கெட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் ஹோல்ட் ஆகி நின்றுட்டு இருக்கும். போய் இதை போய் பீட் பண்ணிட்டானா ஒருவேளை டேரெக்டாக போய் ஒரு $80 பக்கமாக போய் டேரெக்டாகவே பீட் பண்ணால் ப்ரைஸ் திருப்பி கீழே தான் புஷ் பண்ணும், நல்லாவே புஷ் பண்ணும். ஸோ இங்கே நடக்கிற ஸ்விங்ஸை நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிட்காயின். ஸோ கோல்டு மாதிரியே பிட்காயினும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சரியான ரேலியை வந்து மார்க்கெட் கொடுத்துருச்சு. ரைட், இப்போ வந்து இது பிரேக் அவுட்டா அப்படின்னா அஃப்கோர்ஸ் இது பிரேக் அவுட் தான். பட் என்ன நடக்கணும் அப்படின்னா ப்ரைஸ் மேலே போயிட்டு ஒரு கரெக்ட் ஆகும்போது கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவலுக்கு மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணி மேலே போயிடுச்சு அப்படின்னா இது திருப்பி போய் இந்த லைஃப் டைம் ஐயா மார்க்கெட் பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். பட் அந்த சினாரியோவுக்கு சான்ஸ் கொஞ்சம் கம்மி. காரணம் என்ன அப்படின்னா இப்போ இந்த இடத்துல ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேனல் பிரேக் பண்ணியிருக்கான். நமக்கு பாட்டம் சேனல் தான் ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு கரெக்டாகும், திருப்பி புஷ் பண்ணும், அப்புறம் ஒரு கரெக்ஷன் வரும். அது வந்து இந்த மெயினாக இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணக்கூடாது. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிட்டா திருப்பி 56,000க்கு மார்க்கெட் போகும். அதையும் உடச்சி கீழே 45 வரைக்கும் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டியும் இருக்கும். ஸோ டாலர் இண்டெக்ஸ் வீக், அந்த காரணத்தினால கோல்டு பிட்காயினுக்கெலாம் ஒரு ப்ரெஷர் பையிங் மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு. பட் டாலர் இண்டெக்ஸ் வரக்கூடிய நான் ஃபார்ம் பேரோல் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கோல்டன் பிட்காயின்ஸ்க்கு வந்து அது வந்து ரொம்ப மிகப்பெரிய நெகட்டிவாக அமைகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. ஆல்மோஸ்ட் நமக்கு இன்னும் ஒரு 20-25 டேஸில் நமக்கு ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரெடியாக இருக்குது. ஸோ இனி வரக்கூடிய டேட்டாஸ் அதை சார்ந்து தான் இருக்கும். பிட்காயினை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ராப் ரைஸ் இது நடக்கும். இதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதா அப்படிங்கிற டாப்பை நம்ம வீக்லி ஃபோர்காஸ்ட்லேயோ அல்லது லைவ் மீட்லேயோ நம்ம பார்க்கலாம். ஆயில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இப்போ ஹையரில் போயிட்டுருக்கு. என்ன நெக்ஸ்ட் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அப்பர் சைடு போனாலும் இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணும்போது மார்க்கெட் கரெக்ட் ஆகி $80க்கு வரதுக்கான ப்ராபபிலிட்டி உண்டு.
ஓகே, ஸோ இப்படியே ஹையரே போகிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஹையர் வந்து அவ்வளோ வீக், ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை, ரொம்ப வீக்கனாக தான் மார்க்கெட் இருக்குது. ஸோ எப்போ வேணாலும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ப்ரைஸ் வந்து கீழே $80 வரைக்கும் ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. டாப் சைடு நம்ம சொல்ல முடியாது, டாப் வந்து புஷ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் ட்ரெண்ட் பிரேக் பண்ணும்போது நமக்கு ப்ரைஸ் வந்து கீழே ஃபாலோ ஆகி $80 வரைக்கும் ஆயில் வரதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் நிறையா இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.